Tamil chauvinist organization called Naam Tamillar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned entity or two entities. They put out my children's photo and they told that we will eliminate. Hi hello. See, நேத்திருந்து ஒரு நியூஸ் பயங்கர ஹாட்டாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெல்லியில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஆவேசமாக எமோஷனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தாருனாக்கா, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம், அது வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் அவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து என்னையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஃபோட்டோஸ்லாம் போட்டு சைபர் புல்லிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சி சார்பாக டிஜிபி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க வருண்குமார் ஐபிஎஸ்க்கு மேலே. ரைட், ஃபைன். இப்போது நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இந்த இஷ்யூவை எப்படி பார்க்கணும், நாளைக்கு நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஆனீங்கன்னா எப்படி இந்த மாதிரி நேரத்தில் பிஹேவ் பண்ணணும், இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் இங்கே டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபைன். இப்போ வந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சைபர் புல்லிங் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்கன்னா சட்டப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இல்லை என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுமோ சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு வருண்குமார் அவர்களுக்கு முழு உரிமை இருக்குது. அண்ட் வருண்குமார் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக he is governed by CCS Conduct Rules 1964. அதாவது CCS Conduct Rules 1964க்கு உட்பட்டு தான் அவர் செயல்படணும். அக்கார்டிங் டு CCS Conduct Rules 1964 ரூல் நம்பர் 5 என்ன சொல்லுதுன்னா, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம சிலபஸ்லேயே எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ்னு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நியூட்ரலிட்டி, நான் பார்ட்டிஷன்ஷிப்பு, இம்பார்ஷியாலிட்டி, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, பொலிட்டிக்கல், இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்லையுமே எத்திக்ஸில் எவரி இயர் வந்து ஒரு டெர்மினாலஜி பேஸ்டு கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் வித் இல்லஸ்ட்ரேஷனும் கேட்பாங்க. அண்ட் இதே மாதிரி சினாரியோவோ அப்படியே உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாகவும் டெஃபினட்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது அஸ் அ சிவில் சர்வெண்ட்டாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசினது தவறு தான் அக்கார்டிங் டு CCS கான்டக்ட் ரூல்ஸ். ஏன்னா ஒரு சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் அங்கே இருந்து வேலை பார்க்கணும். ஆனால் அரசியல்வாதி அப்படி கிடையாது. ஒரு எலெக்ஷனும் வரும்போது ஒரு பார்ட்டி ஜெயிக்கலாம், ஒரு பார்ட்டி தோக்கலாம், வேற ஒரு லீடர் சிஎம்மாக வரலாம், பிஎம் வரலாம், அது மாறிட்டே இருக்கும். யார் வந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஐடியாலஜியில் இருக்கிறவங்க வந்தாலும், சிவில் சர்வெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் வேலை பார்க்க தான் வேணும். சரிங்களா? அவங்க பர்சனலாக வந்து இந்த கட்சி பிடிக்கும் பிடிக்காது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன்றது அது அவங்களோட சாய்ஸ், அதில் வந்து யாரும் தலையிட முடியாது. பட் ஆனால் எந்த கட்சியோட தலைவர் இருந்தாலும் நாளைக்கு வேலை பார்க்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கான்டக்ட் ரூல்லே என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இந்த பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டிங்கிறத மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியராகவே ரூலில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் இவர் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்டில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சின்னு குறிப்பிட்டு சொன்னது தவறு தான். ஏன்னா இது ஒரு ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஓட் ஷேரை வச்சுருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. ரெகுலராக ஸ்டேட் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? எலெக்ஷன் கமிஷன்லாம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை மீன் பண்ணி எகெயின்ஸ்டாக பேசுகிறதுங்கிறது இவரோட பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே எப்படின்னாக்கா, தே ஆர் அக்கௌண்டபிள் டு த பப்ளிக், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த பப்ளிக். இந்த பப்ளிக் மக்களுமே என்னென்னா ஒரு எலெக்ஷன்லேயும் ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடாதவங்க இருப்பாங்க. அந்த பார்ட்டி வின் பண்ணப்போ அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டது ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடாதவங்களும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் வின்னப்போ எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில்
எந்த பார்ட்டி ரூலில் இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டவங்களோ இல்லை அந்த பார்ட்டியை பிடிக்காதவங்களோ இல்லை அந்த பார்ட்டி வேணான்னு நினைக்கிறவங்களோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லா மக்களுக்கும் தான் வேலை பார்த்தாகணும். அப்படி இருக்கிறப்ப இந்த சிவில் சர்வெண்ட் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிக்கலன்ற மாதிரி வெளியில் காட்டிக்கிறது மக்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே இருக்கிற பப்ளிக் ட்ரஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிவிடும், ட்ரஸ்ட் டெஃபிஷிட் கிரியேட் பண்ணும். அதனால தான் சிசிஎஸ் கான்டக்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் சிவில் சர்வெண்ட்டு யார் வந்தாலும் எந்த ஐடியாலஜி உள்ள லீடர் பார்ட்டி வந்தாலும் நீங்கள் மக்களுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே ஒரு ட்ரஸ்ட் கெயின் ஆகும், இல்லாட்டி ட்ரஸ்ட் டெஃபிஷிட் உருவாயிடும். அப்படி உருவாயிட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ரூல் பொசிஷனிங்க வச்சுருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வருண்குமார் இப்படி பேசுனது டெஃபினட்டாக சட்டப்படி, அதாவது சிசிஎஸ் கான்டக்ட் ரூல் படி தப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், சீமான்னு இல்லை ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவர் பிடிக்காத பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி பேசிட்டாரு, இல்லை சீமான் கட்சின்னே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வருண்குமாருக்கு அரௌண்ட் ஒரு 40 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஜ், ரைட்? 36 to 40 இருக்கும், ரைட்? அப்போது இன்னொரு 20 வருஷம் 22 வருஷம் அவர் வந்து வேலை பார்க்கணும். இந்த 22 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம், காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், சீமானே நாளைக்கு சிஎம் ஆகலாம். சப்போஸ் சீமானே சிஎம் ஆயிட்டார்னா நடக்காமல் போகலாம். பட் யூ ஜஸ்ட் இமேஜின், நாளைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் வந்து சீமான் கூடயும் வேலை பார்க்கணும் இல்லையா? அப்போது அந்த ஐடியாலஜிக்கலாக பொலிட்டிக்கலாக ஒரு நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணால் தான் எந்த லீடர், எந்த சிஎம், எந்த பிஎம் வந்தாலும் அவங்களோட வேலை பார்க்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டிங்கிறது ரொம்ப எசென்ஷியல் குவாலிட்டி ஃபார் அ சிவில் சர்வெண்ட்டுன்னு ஒரு ரூல் பொசிஷனாகவே வச்சுருக்காங்க, ரைட்? இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருண்குமார் ஐபிஎஸ் பேசுனது தப்பு தான், வயலேஷன் ஆஃப் சிசிஎஸ் கான்டக்ட் ரூல் தான். இதை வந்து நம்ம எத்திக்ஸ் பேப்பருக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் அப்படியே வருண்குமார் ஸ்பீச்சு நாம் தமிழர் கட்சின்னு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இது நடந்த ரியல் இன்சிடெண்ட் இல்லைங்களா? நான் அப்படி பேசுகிறதுனால நாம் தமிழர் கட்சி ஃபேவர்னா நினைக்காங்க, அப்போல்லாம் எந்த கட்சியும் கிடையாது. நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டராக இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம வந்து அஸ் அ ட்ரெயினராக, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ட்ரெயினராக இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், இப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த நியூ பேட்டர்ன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து GS4 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு பேப்பரே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் யாரும் நான் ஏதோ நான் தமிழர் கட்சிக்கு ஃபேவர் பண்ணுறேன்லாம் நினைக்கிறேன். இதுதான் வந்து ரூல் பொசிஷனிங், சரிங்களா? நாம் தமிழர் கட்சி இல்லாமல் வேற எந்த கட்சியை பற்றி வருண் இப்படி பேசியிருந்தாலும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை மீன் பண்ணி ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டர்ஸ் இல்லை அவங்க செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸு இல்லை அந்த மாதிரி யாரோ ஒரு தனி நபர் என்ன பண்ணுறாங்களோ சட்டப்படி நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. பட் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இல்லையா? இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வருண்குமார் ஐபிஎஸ் வந்து வயலேஷன் ஆஃப் சிசிஎஸ் கான்டக்ட் ரூல்ஸ் 1964, இதுதான் என்னோட கன்க்ளூஷன். அண்ட் நீங்கள் ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாளைக்கு எக்ஸாமுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அனானிமிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது இந்த சிவில் சர்வெண்ட்ஸோட எத்திக்ஸ் அண்ட் கான்டக்ட் பற்றி பேசும்போது. என்ன அப்படின்னீங்கன்னா, எகெயின் நீங்கள் நாளைக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணினாலும் இல்லை பாலிசி இன்புட் ஒரு கவர்மெண்ட்டை கொடுத்தாலும் நீங்கள் அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபேஸ் வந்து நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து வெளியில் தெரியக்கூடாது. யூ ஆர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் எப்போவுமே ஆஸ் அ சிவில் சர்வெண்ட், சரிங்களா? ஏன்னா இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் அந்த மக்களுக்கு. எவரி 5 வருஷம் அவங்க எலெக்ஷனுக்கு போய் தான் நிற்கணும். அதனால் அந்த ஒரு பாதிப்பு, அது நல்ல விதமான பாதிப்பாக இருக்கலாம், கெட்ட விதமான பாதிப்பாக இருக்கலாம் ஒரு பாலிசினால், அதுக்கு வந்து அவங்க தான் பவுண்டட். நம்ம வந்து அந்த பொலிட்டீஷியனுக்கு இன்புட்ஸ், சஜஷன்ஸ், கைடன்ஸ், அட்வைஸ் கொடுக்கறது நம்ம தான் பின்னாடி இருந்து கொடுக்க போகிறோம். பட் ஆனால் நம்ம வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த அனானிமிட்டி. இப்போ இந்த மாதிரியெல்லாம் அவர் வருண்குமார் பேசும்போது அவரோட அந்த அனானிமிட்டியுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் கொண்டு வந்து விட்டுட்டார். எப்போவுமே சிவில் சர்வெண்ட்ஸாக இருக்கிறவங்க அனானிமிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், ரைட்? வாட் எவர் இட் பி, குட் ஆர் பேட், நம்மளோட அனானிமிட்டி ஆஸ் அ சிவில் சர்வெண்ட்டுங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் இப்போ அண்ணாமலைகிட்ட கூட இன்றைக்கி ஒரு பைட்ஸ் கேட்டிருந்தாங்க.
அண்ணாமலையும் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்டை தான் சொல்லியிருந்தார். வருண்குமார் வந்து என்னோட பேட்ச்மேட் தான், எனக்கு நண்பர் தான், பட் இருந்தாலும் அவர் இப்படி பேசியிருக்கிறத தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் அண்ணாமலையுமே இன்றைக்கி ஒரு மீடியாவுக்கு பைட் கொடுக்கும்போது பேசியிருந்தார். ஸோ அஸ் அ சிவில் சர்வெண்ட் நீங்கள் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணணும், இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிசன்ஷிப், ரைட், அண்ட் அனானிமிட்டி, இந்த மாதிரி நிறைய அட்ரிபியூட்ஸ் வந்து சிவில் சர்வன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக எமோஷனலி நியூட்ரலாக தான் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில். அதாவது இப்போது அவர் வருண்குமார் பேசும்போதுமே கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசியிருந்தார். ஏன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்றது கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசியிருந்தார். பட் ஓகே, எல்லா மனுஷனுக்கும் அந்த எமோஷனல் இது இருக்க தான் செய்யும், தப்பே கிடையாது. பட் அந்த எமோஷனல்ன்றது நமக்குள்ளே வச்சுக்கணும். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அதனால தான் நமக்கு எத்திக்ஸில் சிலபஸில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டாப்பிக்கே வச்சுருக்காங்க. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக ரூல் ஆஃப் லா தான், சட்டத்தின் படி தான் இங்கே ஆட்சி செய்ய முடியும், சட்டத்தின் படி தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனே செய்ய முடியும். எமோஷனலாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் வந்து கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரி திசை திருப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எமோஷனலாக நியூட்ரலாக தான் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ வருண்குமார் அவர் பேசும்போது பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசியிருந்தார். பட் அதை தவிர்த்திருக்கணும் அஸ் அ சிவில் சர்வெண்ட். ரைட் ரைட், விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் சார் கிட்ட தான் வந்து ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டது. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு பேசிக் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உள்ளே வந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேசிக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் எனக்கு பேசிக்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா கற்றுக்குது சார். உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோர் எவ்வளோ? ஐ ஃபர்காட். நீ சொன்னீங்க, பட் 286. ஓ கிரேட். தெரியல, தெரிஞ்சால் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. இல்லை எனக்கு ஞாபகமே இல்லை, உங்கள் ஸ்கோர் ஞாபகம் இல்லை. 286ங்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்கோரில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ். 286ங்கிறது ரியலி குட் ஸ்கோர் இல்லையா?